அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு தான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1059 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 630 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 401 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 341 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 173 ஃபில்ஸ். இதோ மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல் மீது தாக்குதல். இதில் க்ரூ மெம்பர்ஸ் யாருமே காயமடையலை, அதிர்ஷ்டவசமாக தப்பிட்டாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் செங்கடல் வழியாக சென்ற இந்த கப்பலை தான் மறுபடியும் ஹவுதிகள் தாக்கி இருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் சாங்ஷனை போட ஆரம்பிக்கவே இல்லை, இப்போவே ஈரான் ஒட்டுமொத்தமாக கிளாப்ஸ் ஆகிடுச்சு, இனி வரும் நாட்களில் நாங்கள் புதிய சாங்ஷனை போட்டால் ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட நல்லபடியாக சமரசமாக வந்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத சிரியாவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அமெரிக்க தரப்பு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள், அதாவது 46 வருடங்கள் கழித்து சிரியா இப்போ ஒரு தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்கும் நாடு இல்லை அப்படின்ற லிஸ்ட்டில் இருந்து தூக்கி இருக்கிறாங்க. அதாவது இனி வரும் காலங்களில் சிரியாவுக்கு எதிராக இருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு ஒரு சுதந்திர நாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. அதே போல் குவைத்தி குடிமகனுக்கு 10 வருடமும் பங்களாதேஷ் நாட்டவருக்கு வாழ்நாள் பூராக சிறையும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கில். முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இந்த சம்பந்தங்களில் இருந்து. மீண்டும் குவைத்தில் ஆரம்பித்தது அடுத்த தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் தடைப்படுறது தான். அல் சித்திக், ஜஹரா அந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் திடீர் மின் தடை ஏற்பட்டிருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக ஓவர்லோட், மெயினான பிரச்சனையே ஓவர்லோடு தான். முடிந்த வரைக்கும் மதிய நேரங்களில் மின்சாரம், தேவையில்லாத மின்சார பாவனைகளை தவிர்த்துக்கோங்க. தன்னுடைய மனைவியை அடித்த கணவருக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம், மனைவிக்கு கை ஓங்கியதற்காக. அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்தில் இருந்து தப்பியோடிய ஒரு குற்றவாளி எல்லை பகுதியில் பிடிச்சி விசாரணைக்காக மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு போகிற வழியில் மறுபடியும் தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா உடனடியாக தீவிரப்படை
உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பிறகு இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தப்பி ஓடிய நபர்கள் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் அவர்களுடன் சேர்த்து அதே தண்டனை வழங்கப்படும் அப்படின்றதையும் எச்சரிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் அரசு நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து ஹார்ட் டிஸ்க்குகளை ஸ்டோரேஜ் டிஸ்க்குகளை திருடி அதை விற்றுக்கிட்டு வந்த ஒரு நபர் பிடிபட்டிருக்கிறாரு. இந்த நபரை உடனடியாக இவருடைய அந்த நடவடிக்கைகள் மற்றும் இவரை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சாரதிகள் தயவு செய்து ரொம்ப கவனம், நிலைமை ரொம்ப மோசம், கை மீறி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 67 வயலேட்டர்ஸ், 62 வாகனங்களை சீஸ் பண்ணி இருக்கிறாங்க. யூ டர்னில் ராங் டேர்ன் அடிச்சிங்களோ சோழி முடிஞ்சது. அதிவேகமாக போனீங்களா சோழி முடிஞ்சது. வாகனங்களை பார்க்கிங் இல்லாமல் கண்ட இடத்துல நிறுத்தினீங்களா சோழி முடிஞ்சது. வாகனங்கள் இந்த மாதிரி அந்த டோட்ஜ் வாகனத்தை பாருங்கள், அது ஓவர்டேக் பண்ணி யூ டர்னில் முன்னுக்கு வராங்க. வரும்போது உடனே அதிகாரிகள் நின்று அந்த வண்டியை மடக்கி பிடிக்கிறாங்க. அதிகாரிகள் கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க. அதால் போலீஸ் வண்டி இல்லை தானே, யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் முன்னால் சொருகும்போது பிடிச்சிடுறாங்க. நேற்றைய தினம் இரவு கூட இந்த தகவலை போட்டிருந்தேன். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி பைக் டெலிவரி டிரைவர்ஸ், ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை, டிராஃபிக் சிக்னல்லையும் சரி யூ டர்ன்லேயும் சரி. உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை, ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. نفذت الإدارة العامة للمرور حملة مرورية موسعة في مختلف مناطق الكويت بهدف تعزيز الانضباط والسلامة على الطرق. وركزت الحملة على المخالفات الأكثر خطورة، منها التجاوز الخاطئ وعدم التقيد بالخطوط الأرضية والسرعة وعدم استخدام إشارة الانعطاف والوقوف في الأماكن الممنوعة. وأسفرت الحملة عن رصد 67 مخالفة مرورية وحجز 62 مركبة ودراجة آلية واحدة. وتؤكد الإدارة العامة للمرور استمرار حملاتها الميدانية واتخاذ الإجراءات القانونية بحق المخالفين حفاظا على أمن وسلامة مستخدمي الطريق. كشفت الإدارة العامة للمباحث الجنائية ممثلة بإدارة مباحث محافظة العاصمة ملابسات سرقة عدد من أقراص التخزين التابعة لإحدى الجهات الحكومية. وأظهرت التحريات أن المتهم وهو مواطن يعمل لدى الجهة ذاتها استغل خلو المبنى واستولى على الأقراص قبل بيعها لأحد محال أجهزة الحاسب الآلي. وتم ضبط المتهم وجزء من المسروقات، وبمواجهته أقر بارتكاب الواقعة، كما تبين أنه من أرباب السوابق وحديث الخروج من السجن المركزي. وتم اتخاذ الإجراءات القانونية اللازمة بحقه وإحالته إلى جهة الاختصاص. تمكنت الأجهزة الأمنية بوزارة الداخلية من ضبط المتهم الهارب في قضية تتعلق بمساعدة شخص على الخروج من البلاد بصورة غير مشروعة، وذلك بعد تكثيف عمليات البحث والتحري والمتابعة الأمنية. وكان المتهم قد ضبط في وقت سابق من قبل مباحث الحدود على ذمة قضية مساعدة خروج لشخص من البلاد بصورة غير مشروعة، وتمت إحالته للإدارة العامة للمباحث الجنائية لاستكمال إجراءات التحقيق. وأثناء حجزه تمكن من الهرب،
وبناء على توجيهات معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، تم تشكيل لجنة تحقيق فورية للوقوف على ملابسات واقعة الهروب تمهيدا لاتخاذ الإجراءات اللازمة بحق كل من يثبت تسببه فيها. وتهيب وزارة الداخلية بالجميع عدم إيواء أي شخص مطلوب أو هارب أو التستر عليه أو مساعدته على الهروب حتى لا يتعرض للمساءلة القانونية. نفذ قطاع شؤون مديرية الأمن ممثلا بمديرية أمن محافظة الفروانية حملة أمنية في منطقة الرقع بمشاركة 168 عنصرا أمنيا و50 دورية أمنية، وذلك لضبط المخالفين والمطلوبين وتعزيز التواجد الأمني في المنطقة. وأسفرت الحملة عن ضبط عدد 36 مخالفا ومطلوبا، وذلك على النحو التالي: ضبط 13 شخصا صادر بحقهم أوامر إلقاء قبض لانتهاء الإقامة، ضبط 12 شخصا مطلوبين في قضايا تغيب، ضبط 4 مخالفين لانتهاء إقاماتهم، ضبط 3 أشخاص مطلوبين على ذمة قضايا مدنية، ضبط 3 أشخاص في قضايا مخدرات، ضبط شخص لحيازة وبيع أدوية من دون ترخيص، ضبط مركبة مطلوبة للحجز القضائي. وتم اتخاذ الإجراءات القانونية والإدارية المتبعة بحق جميع المضبوطين وإحالتهم إلى جهات الاختصاص. وتواصل وزارة الداخلية تنفيذ حملاتها الأمنية الميدانية في مختلف مناطق البلاد لضبط المخالفين والمطلوبين وتعزيز الأمن والاستقرار وفرض الانضباط. نفذت الإدارة العامة للمرور حملة مرورية موسعة شملت مختلف مناطق البلاد، وذلك في إطار الجهود الرامية إلى فرض الانضباط المروري وتعزيز الأمن والسلامة على الطرق والحد من المخالفات والسلوكيات التي تشكل خطرا على مستخدمي الطريق. وتركزت الحملة على ضبط عدد من المخالفات المرورية، أبرزها مخالفة شروط وقواعد التخطي وعدم التقيد بمدلول الخطوط الأرضية وتجاوز السرعة المقررة وعدم استعمال الإشارة التنبيه الانعطاف والوقوف على الأماكن الممنوعة، إلى جانب رصد وضبط مخالفات مرورية أخرى متنوعة. وأسفرت الحملة عن تحرير 67 مخالفة مرورية وحجز 62 مركبة مخالفة ودراجة آلية واحدة. وتأتي هذه الحملات ضمن الجهود الميدانية المستمرة التي تنفذها وزارة الداخلية بهدف تعزيز الانضباط المروري ورفع مستوى الالتزام بالقوانين والأنظمة والحد من السلوكيات المرورية الخاطئة، بما يسهم في الحفاظ على أمن وسلامة مستخدمي الطريق وتحقيق بيئة مرورية أكثر أمنا واستقرارا للجميع. أعلن وزير الخارجية الأمريكي ماركو روبيو أمس الاثنين رسميا إزالة سوريا من القائمة الأمريكية للدول الراعية للإرهاب، مشيرا إلى أن هذا الإجراء يمثل خطوة تاريخية تمنح الشعب السوري مسارا جديدا نحو النماء والازدهار. وقال روبيو في بيان أن الإلغاء الرسمي لتصنيف سوريا كدولة راعية للإرهاب جاء عقب انقضاء فترة إخطار الكونغرس الإلزامية البالغة 45 يوما. وأكد وزير الخارجية الأمريكي أن تلك الإجراءات ستساعد على إزالة العقبات أمام استثمارات القطاع الخاص في سوريا وتعزيز التعافي الاقتصادي للبلاد وإعادة اندماجها في الاقتصاد العالمي.